மேற்காசிய நாடுகளுக்கு கூடுதல் போர் விமானங்களை பிரிட்டன் அனுப்பி வைத்துள்ள சம்பவம்தான் மேலும் போர் பதற்றம் நீடிக்கும் என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இந்த விவகாரத்தில் பிரிட்டன் பிரதமர் கூறுவது என்ன பார்க்கலாம். அமெரிக்கா இஸ்ரேல் இதுவரை நடத்திய தாக்குதலை விட மோசமான தாக்குதலை ஈரான் நடத்தி வருகிறது. அமெரிக்காவும் அதிநவீன ஆயுதங்கள், போர் விமானங்களை கொண்டு அசுரத்தனமான தாக்குதலை நடத்தி வருகிறது. அமெரிக்காவை நேரடியாக ஈரானால் தாக்க முடியாது என்பதால் ஈரானின் அண்டை நாடுகளான குவைத், கத்தார், பஹ்ரைன், அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட அரபு நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை ஈரான் படைகள் சூறையாடி வருகின்றன. இதில் மேற்காசிய நாடான கத்தாரில் ஐரோப்பிய நாடான பிரிட்டனின் விமானப்படை தளம் அமைந்துள்ளது. அந்த பகுதிகளிலும் ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தும் என்ற அச்சம் எழுந்திருப்பதால் பிரிட்டன் அதிரடி நடவடிக்கையில் இறங்கியுள்ளது. இந்த நடவடிக்கைதான் ஈரானை ஆத்திரமடைய வைத்திருக்கிறது. கத்தாருக்கு அதிநவீன டைபூன் ரக போர் விமானங்களை பிரிட்டன் அனுப்பி வைத்துள்ளது. இதுகுறித்து பேசிய பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர், இந்த பிராந்தியத்தில் உள்ள எங்கள் நட்பு நாடுகளையும் பிரிட்டன் குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய தற்காப்பு நடவடிக்கைதான் என்றும், வான்பரப்பில் ஏற்படும் அச்சுறுத்தல்களை முறியடிக்க எங்கள் படைகள் தயாராக உள்ளன. பிரிட்டன் ராணுவம் தயாராக இருந்தாலும் போர் மேலும் விரிவடையாமல் இருக்க பேச்சுவார்த்தை ஒன்றே தீர்வு என அவர் குறிப்பிட்டுள்ளார்.